பிரைஸ் த லார்ட். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நல்லதொரு அழகான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை காண்பதிலே மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலுமாய் கூட நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு எத்தனை பேர் எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல உறவுகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுறீங்க? ஆமென். எங்களுக்கு கிடைத்த நல்லதொரு அம்மா அப்பாவுக்காக, நல்லதொரு சகோதரன் சகோதரிகளுக்காக, அல்லது எங்களுக்கு கிடைத்திருக்கிற நல்ல நண்பர்களுக்காக எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்திலே நின்று, ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த நல்ல உறவுகளுக்காய் நன்றி என்று சொல்லி எத்தனை பேர் நன்றி சொல்லி இருக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமாங்க, இன்னைக்கு அநேகரு சகோதரன் சகோதரிகள் இல்லாம, சொந்த உறவுகள் இல்லாம தனிமையிலே எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு மாத்திரம் தாங்க ஆண்டவர் கொடுத்ததான இந்த உறவுகளை மட்டும் தெரியும். ஆமென். அப்படி இல்லாதவங்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் கொடுத்த அந்த உறவுடைய பெருமதி தெரியும். ஆமென். ஆண்டவர் எங்களுக்கு நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு விசை கரங்களை உயர்த்தி அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த உறவுகளுக்காய் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இப்படியாக பெற்றுக்கொண்ட உறவுகளை இன்னைக்கு அநேகருக்கு நேசிக்க தெரியலைங்க. அநேகருக்கு அன்பு செலுத்த தெரியல. இப்படி அநேகர் உலக காரியங்களுக்காக, உலகத்தில் கிடைக்கிறதான இந்த ஐஸ்வர்யங்களுக்காக, உலகத்தில் கிடைக்கிற இந்த பொய்யான அன்புக்காக அநேகர் எங்களுக்கு கிடைத்ததான உறவுகளை விட்டுட்டு இன்னைக்கு யாருமே சகோதரன் சகோதரியோட கதைக்கிறது இல்ல, சகோதரி சகோதரனோட கதைக்கிறது இல்ல, பிள்ளைகள் பெற்றோரோட கதைக்கிறது இல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளோட கதைக்கிறது இல்லைங்க. ஆமென். அப்போ குடும்பத்தில் இருக்கிறதான ஐக்கியத்தை இழந்து இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு கிடைக்க பெற்றதான அந்த உறவுகளிடத்தில் இருக்கிறதான அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்னைக்கு அநேகர் பகைஞர்களா இருக்கிறாங்க. எல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக ஐஸ்வர்யத்துக்கு, அந்த உலக காரியங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தாங்க இன்னைக்கு அநேக சகோதரன் சகோதரிகள் பகையோட இருக்கிறாங்க. மாறாக தேவனுடைய அன்பு, தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா உங்களுடைய சகோதரனையும் சகோதரியும் உங்களால நேசிக்காம இருக்கவே முடியாது. ஆகையினால இன்றைய நாளுமாய் கூட நான் வேதத்திலிருந்து இந்த உறவுகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களை, இப்படியாக தேவன் கொடுத்த உறவுகளோட பேசாம கதைக்காம இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, மத்தேயுவின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கங்களுக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு சொல்லுது, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்க இப்படிப்பட்டவர்களா இருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார் என்று நான் விசுவசிக்கிறேன். உங்களுடைய உறவுகளை உங்களுக்கு பக்குவப்படுத்தி தெரியல, உங்களுடைய உறவுகளோட அன்பா இருக்க தெரியல. ஏன் இந்த உறவுகளோட உங்களால அன்பா இருக்கல தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க தேடி பாருங்களேன். இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க. அந்த உலகத்தில் உள்ள நீங்க பெற்றுக்கொள்ளணுங்கிறபடினால, ஒருவேளை என் தம்பிக்கு கிடைச்சிருமோ, அல்லது என் தங்கச்சிக்கு கிடைச்சிருமோ, எல்லாத்தையும் என் அண்ணன் தங்கச்சிக்கு கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக, இந்த உலக ஐஸ்வர்யத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு தாங்க இன்னைக்கு அநேக சகோதரன் சகோதரிகளோட நீங்க இந்த பொய்யான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். இந்த உலகத்துல மறைந்து போகிற சில காரியங்களை உங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ள போகிறதுனால உங்க மேல அன்பு வச்சிருக்கிற, ஒருவேளை நீங்க கேட்டு பாருங்களேன், உங்களுடைய சகோதரன் உறவுகளிடத்துல, அல்லது உங்க சகோதரன் இடத்துல நண்பனா இருக்கிற இடத்துல உங்க போயிட்டு கேட்டு பாருங்களேன், எங்க அண்ணா என்னைய பத்தி, அல்லது எங்க தங்கச்சி எங்களுடைய தம்பி எங்களை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க, அன்பா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்கும், என் சகோதரனோட பேசலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்திருக்குங்க. ஆமா, எத்தனை பேர் விசுவசிக்கிறாங்க? அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காரணம் இல்லாமல் தன் சகோதரனோடு பகையா இருக்கிறவன், நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென். தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப எனக்கு அன்பான சகோதரன், இந்த பூமியில எவ்வளவு காலமா நாங்க வாழ போறோம்? இந்த பூமியை விட்டு ஒரு நாள் பிரிந்து என் தேவனிடத்துல நாங்கள் வாழ போகிறோம். அப்ப என் தேவனிடத்தில் வாழ போகிற நாங்க எரி நரகத்துக்கு போறதுங்களா எங்களுடைய திட்டம்? ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய உறவுகள் இருந்தும் அவர்களோட அன்பா பேச முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கவலை
கவலையோட இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து சொல்லுங்க, அப்பா என்னுடைய உறவுகளோடு மறுபடியுமா இந்த உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க ஆண்டவரை நோக்கி கேட்பீங்களா இருந்தா, ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய ஆவியானவரினாலே ஆலோசனை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே எங்களுக்கு கிடைச்ச உறவு ஆண்டவரால கொடுத்த உறவுங்க. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இந்த உறவோட தான் நீ வாழணும்னு சொல்லி. ஆமென். அந்த உறவுகள அனுபவிக்க இயலாம, அந்த உறவுக்கு மேல அன்பு செலுத்த முடியாம, இன்னைக்கு அநேக ஊழியம் செய்றவங்களையும் நாங்க எடுத்துக்கொள்வோமா இருந்தா, தனது வாழ்க்கையில ஊழிய பாதைகளை தெரிந்தெடுத்திருப்பாங்க. ஆனா தனது உறவுகளோட பகைகளா இருப்பாங்க. இப்படி அநேக ஊழியக்காரர்களை என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேங்க. ஆமென். அப்ப ஆகையினாலே இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவசிக்கிறேன். இந்த நாள்ல ஆவியானவர் உங்களோட பேசுகிறார் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன். பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி ஒரு சபையை நடத்துவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இந்த வார்த்தைக்கு நீங்க பயப்படுவீங்களா இருந்தா, ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஜீவ புத்தகத்தை நீங்க பயப்படுவீங்களா இருந்தா, இன்றைய நாள்ல உங்களுடைய சகோதரனோ ஒப்புரவாகுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே, காரணம் இல்லாம ஒரு சகோதரனோட நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அவங்களோட கோவிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த காரணமுமே கிடைக்காதுங்க. எந்த காரணமுமே இருந்திருக்காது. ஆனா சும்மா தான் நீங்க கதைக்காம இருப்பீங்க. ஆமென். அப்ப ஆகையினால கர்த்தருக்கு நீங்க பயப்படுவீங்களா இருந்தா, கர்த்தர் கொடுத்ததான அந்த தேவ அன்பை இந்த நாள்ல நீங்க சுகந்தரித்துக் கொள்ள போறீங்க. விசுவசிச்சா ஆமென் சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.